கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தலைப்பு கிறிஸ்துமஸ் கதை. டிசம்பர் மாதத்தில் ஓர் குளிர்ந்த இரவு, ஜெர்மனி தேசத்தில் கான்ராட் என்ற ஒருவரும் உர்சுலா என்ற அவரது மனைவியும் அதிக துக்கத்தில் ஆழ்ந்திருந்தனர். ஏனெனில் அவர்களுக்கு ஏக புதல்வனாயிருந்த சிறுவன் சில நாட்களுக்கு முன்னர் தான் மரித்து போனான். கான்ராடும் உர்சுலாவும் வீட்டிற்குள் உட்கார்ந்திருக்கையில் வெளியே வாசல் அருகே ஒரு சிறுவன் பாடும் சத்தம் கேட்டது. பாடின சிறுவன் பிச்சை கேட்டு வந்த ஒரு ஏழை என்று அறிந்து கொண்டார்கள். இக்குளிர்ச்சியான இரவில் தெருவில் திரிந்து பாடினால் சிறுவனின் குரல் கெட்டு போகுமே என்றார் கான்ராட். கதவை திறந்து அச்சிறுவனை உள்ளேயே அழைத்து நெருப்பண்டை உட்காரச் செய்து ஏதாவது ஆகாரம் அளிப்போம் என்றாள் உர்சுலா. உடுத்திருந்த கந்தையுடன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அச்சிறுவன் உள்ளே பிரவேசித்து நெருப்பண்டை அமர்ந்து கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை புசித்தான். அவ்வேளையிலே தனது தகப்பன் மிகவும் ஏழை என்றும் தன்னை போஷித்து ஆதரிக்க வழியில்லை என்றும் அவர்களிடம் சொன்னான் அச்சிறுவன். கான்ராடும் உர்சுலாவும் இதை கேட்டதும் ஏக மனதோடு அவனுக்கு ராத்தங்க இடமளித்து மரித்து போன தங்கள் மகனுடைய படுக்கையும் அவனுக்கு கொடுத்தார்கள். சிறுவன் படுத்து கொண்ட பின் கான்ராடும் உர்சுலாவும் மரித்து போன நம்முடைய குமாரனுக்கு பதிலாக இச்சிறுவனை நாம் எடுத்து வளர்ப்போம் என இருவரும் ஒரு முடிவெடுத்து அதற்கு அவன் சம்மதித்தால் நமக்கு அதிக சந்தோஷமாயிருக்கும் என்றாள் உர்சுலா. அடுத்த நாள் காலையில் இந்த நற்செய்தியை கேட்டு அகமகிழ்ந்தான் அச்சிறுவன். அவர்கள் அவனை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினார்கள். அவன் நன்றாய் படித்து தேறிய பின் பேர் பெற்ற ஒரு குருவானான். அவன் யார் தெரியுமா? அவன்தான் திருச்சபை சீர்திருத்தும் காரணமாயிருந்த மார்ட்டின் லூத்தர். இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கூறப்படுகிறது. சற்று சிந்தியுங்கள். ஆமேன்.